அப்புறம் என்ன சரளா, ஜோசியரே சொல்லியாச்சு. நீ வந்து சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி வெள்ளிக்கிழமை நிச்சயத்தை வச்சுக்கலாம்னு சொல்ல வேண்டியது தானே? கொஞ்சம் பொறுங்க, உங்க பேச்சை கேட்டா நடுத்தெருவில் உட்கார வேண்டியதே. விஜய் வரட்டும், அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். என்னாச்சுப்பா விஜய், தவணாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா என்ன? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிப்பா. விஜய், நம்ம ஜோசியர்கிட்ட பேசினேன். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கா, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நேரில் போய் சொல்லிட்டு வந்துடலாமா? சரிம்மா, உங்களோட இஷ்டம். சரளா, அப்படியே தமனாவை வந்து துணி கடைக்கு வேலைக்கு போக வேணாம்னு சொல்லு. அவங்க மருமக சின்ன பொண்ணு எங்கே வேணால் வேலைக்கு போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போறவ வேலைக்கு போகக்கூடாது, அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிடு. அப்பா, அதெல்லாம் எதுக்கு போக வேணான்னு சொல்லிட்டா, அது அவளோட இஷ்டம்ப்பா. விஜய், போதும் நிறுத்துறியா? உன்னோட இஷ்டத்துக்கு எல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. இந்த பொண்ணெல்லாம் ஒரு ஆளு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, சரின்னு உனக்காக பூ வச்சுட்டு வந்தோம். இப்போ வேலைக்கு போகக்கூடாதுன்னு அப்பா சொல்கிறாரு, அவரையும் நீ எதிர்த்து பேசிகிட்டு இருக்க. அம்மா, நான் சத்தியமாக அந்த அர்த்தத்தில் சொல்லலம்மா. இன்னும் நம்ம நிச்சயம் பண்ணலை. பண்ணிட்டாலும் அவள் நான் சொல்கிறத கேட்பா. அதுக்குள்ளே சொன்னால் அவள் எப்படிம்மா கேட்பா? சரி, உங்களோட இஷ்டம்மா. அப்புறம் என்ன, போ, எனக்கு தெரியும். ஐயோ கடவுளே, அங்கிட்டு தம்மனாவை சமாளிக்க வேண்டியது இருக்குது, இங்கிட்டு அம்மாவை சமாளிக்க வேண்டியது இருக்குது. ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு பயங்கரமாக முழிக்கிறேன். அத்தே, கடைக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். தமனா கிளம்பிட்டியாம்மா? இல்லை மருமகளே, தமனா நீ கடைக்கு வர வேணாம், வீட்லயே இருக்கட்டும். ஏத்தே, தமனாக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லை மருமகளே, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்னு பேசணும், அதனால தமனா இருக்கட்டும். நீ மட்டும் போயிட்டு வாமா, நாளைக்கு தமனா வந்துடுவா. சரிங்க தே. ஏத்தே, ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணுங்க தே. இந்த சின்ன பொண்ணு சிட்டா பறந்து வந்து நிப்பாத்தே. சரிம்மா மருமகளே, நீ பார்த்து போயிட்டு வா. ரமணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்தில் நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அம்மா போய் கலர் வாங்கிட்டு வரேன், நீ வீட்டிலே பத்திரமா இரு. சரிம்மா, நீ போயிட்டு வா. ஐயோ, இன்னைக்கெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவங்க ஒரு வேளை தமனா கிட்ட வேலைக்கு போவேனான்னு சொன்னால் அவள் ஒத்துக்குருவாளா இல்லை கோவப்படுவாளான்னு தெரியல. ஐயோ கடவுளே, கடைசி வரைக்கும் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும். தமனா மட்டும் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது கடவுளே. வாங்கத்தே, வாங்க மாமா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா மருமகளே, வரையில தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். உட்காருமா. அம்மாடி தம்மனா, அம்மா இல்லையாம்மா? இல்லைத்த, அவங்க பக்கத்தில் கடை வரைக்கும் போயிருக்காங்க. நீங்கள் காலைல ஃபோன் பண்ணிட்டீங்களே, அதனால கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. சரிம்மா தம்மனா, அவங்க பையன் வரட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நான் பேச வந்தது உன்கிட்ட தாம்மா. நீ ஏதோ துணி கடையில் வேலை பார்க்குறேன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்து செட் ஆகாதுமா. ஐயையோ, சாக்காக ஆரம்பிச்சிட்டாலே, கடவுளே இதை காப்பாத்து. நம்மக்கிட்ட என்னம்மா காசு பணமா இல்லை. நீ இப்படி வேலைக்கு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. நீ இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது. உங்கள் அண்ணி போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற நீ வேலைக்கு போகக்கூடாது. மரியாதையாக கையை எடுத்துருங்க. எவ்வளோ தைரியம்னா என்கிட்டயே வந்து வேலைக்கு போகாதன்னு சொல்லுவீங்க. இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லைத்த. எப்படி உங்ககிட்ட காசு பணம் இருக்கா? அந்த காசு பணத்தை வச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களால் செய்ய முடியுமா? என்னை இன்னும் கோவப்படுத்தாமல் மரியாதையாக 3 பேர் எந்திரிச்சு வெளியே போயிருங்க. இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காது. இந்த மாப்பிள்ளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யாரு முன்னாடி கை நீட்டி பேசுகிற? ஏதோ போனா போகுதுன்னு உன்னை கட்ட சம்மதிச்சா உன் இஷ்டத்துக்கு பேசுகிற. உன் மூஞ்சியை முதல் நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா? ஏய், நீ என்னடி சொல்கிறது? இப்போ நான் சொல்கிறேன், என்னால் உனக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. உங்கள் அம்மா வரட்டும், அவகிட்டே சொல்லிடு. இங்கே பாருங்க, பார்த்து பேசுங்க. அவ இவன் பேசாதீங்க. எங்கள் அம்மாவை மரியாதையாக எந்திரிச்சு வெளியே போயிருங்க. டேய், இன்னும் என்னடா பார்த்துட்டு இருக்க? போடா எந்திரிச்சு வெளியே. யோ, அவனை கூட்டிட்டு வா. வாங்க சம்பந்தியம்மா. என்ன வந்தது அதுக்குள்ள போறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்க சம்பந்தியம்மா. வாய மூட்ரி. நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இங்க வந்து ஒன்றும் தெரியாம நடிக்கிற. சீ சம்மந்தியம்மா, அப்படி சொல்லாதீங்க சம்மந்தியம்மா. நாங்கள் பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம். என்ன சண்டையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிடுவோம். அவள் என்ன பண்ணி தொலைச்சாலும் அவளை நான் பார்த்துக்கிறேன் சம்மந்தியம்மா. கையெடுத்து கும்பிட்றேன். எங்களுக்கு பொம்பளை பிள்ளை, நீங்களாவது ஆம்பளை பையன். வேறு இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைப்பீங்க. நாங்கள் என்ன சம்மந்தியம்மா செய்ய முடியும்? அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவளுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சம்மந்தி அம்மா. என்னது பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கியா நீ? பொம்பளை பிள்ளையெல்லாம் பெற்று வைக்கலாமா எம்மா? ரவடியை பெற்று வச்சிருக்க. நாங்களும் ஊர் உலகத்துலலாம் இல்லாத பொம்பளைய கட்டுறோம்னு ரவடி பொம்பளையா பார்த்து வச்சிருக்கோம். இன்னும் என்ன நிக்கிறீங்க? வாங்க. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம்.